தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைய அனைவருக்குமே அவங்களுடைய தன தானிய பாக்கியம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நான் மகாஈஸ்வரனை வேண்டுகின்றேன். கடகராசி, பொதுவாகவே கடகராசி அப்படிங்கிறது ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வெரி டேலண்டட். எப்படின்னா சில விஷயங்கள் வந்தால் அதில் கரெக்டாக அவங்க சூட்சமமாக சூதானமாக தப்பிக்கிற ஆளுங்க கடகராசி. ஆனால் என்னென்னா இவங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை சொல்லலாம். கரெக்டாக பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை. அந்த விஷயத்தை பண்ணி அவங்களுக்கு ஒரு குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஹேண்டில் பண்ணுற விதம், மற்றவங்கள ஹேண்டில் பண்ணுற விதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மிக நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அட்மின் பண்ணக்கூடியவங்க, புகழ் அடையக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம். சீக்கிரமாக அவங்களுக்கு புகழ் அப்படிங்கிறது கடக ராசி கடக லக்னக்காரங்களுக்கே உரியது. இது 2024 தசாபூத்தி நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கோச்சாரப்படி சொன்னால் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்காது. வயது வாரியாக தசாபூத்தி நடப்பது பொறுத்தே ஒருத்தருக்கு பலன் அமையும். அப்படிங்கும்போது வயது வாரியாகவும் நட்சத்திர வாரியாகவும் தசாபூத்தி பலன்களை மிக துல்லியமாக கணித்துள்ளேன். உங்களுக்கு ரொம்ப அது உபயோகமான தகவல்கள். இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா. அதே மாதிரி என்னுடைய பதிவுகளை நீங்கள் பாருங்கள். முழுக்க பார்க்கும்போது உங்களுக்கு அதோடைய மிக ஆழமான கருத்துக்களும் ஒரு தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். இதை கோச்சாரப்படியாகவும் தசாபுத்தியும் சேர்த்து பண்ணும்போது 100% உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடம் கொடுத்து துல்லியமாக நீங்கள் கணிச்சு உங்களுக்கு கொடுக்கப்படும். அது துல்லியமாக அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான வழிபாடுகளும் அதற்கான சூட்சமங்களும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். எப்படி வழிபட்டால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் அந்த ஜாதகத்தில் எந்தெந்த தசா புத்தி வாரி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்தில் பல பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி முழுக்க நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா, ஜோதிட ஆலோசனைக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறோம். 24 மணி நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் கணித்து தரப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலில் எல்லா ஒரு புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கடகராசி மெயினாக ஃபாரின் பர்சன்ஸ், ஃபாரினில் வாழ்கிற அனைத்து மனிதர்களுக்கும், ஃபாரினில் இருக்கிறவங்க மற்றும் அது சார்ந்த நம்ம மக்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெலாம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு விஷயங்கள் புரியும். எவ்வளோ நல்லா ஒரு கரெக்டான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்கள் தசா புத்தி ரீதியாகவே நான் பலன் சொல்ல இருக்கிறேன். உங்களுடைய அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொன்னீங்க அப்படின்னா அது மிக பயனுள்ள தகவலாக மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போது கடகராசி புனர்பூச நட்சத்திரம். பொதுவாகவே புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஆரம்ப திசை குரு திசை. பொதுவாகவே 16 வருஷம் குரு திசை. ஆனால் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் தசா இருப்பு முன்ன பின்ன இருக்கும். நான் அப்ராக்சிமேட் வேலையாக ஒரு 3 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்புன்னு சொல்லிவிட்டு இத்தனை வருஷம்னு போட்டிருக்கோம். அந்த வருஷத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வர தசா புத்தியில் முழுமையான தசா புத்தியை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து சனி திசை 19 வருஷம். 3 + 19 ஒரு 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் நடக்கும்.
மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய திசையாகவே இது பார்க்கப்படுகிறது. குரு திசை 3 வருஷம் இருந்தாலும் சனி திசை 19 வருஷம், 22 வருஷம். இந்த 22 வருஷம் எடுத்த உடனே என்னங்க நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களை இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா 8ஆம் இடத்து சனி, 9ஆம் இடத்து ராகு, 10ஆம் இடத்துல குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கார். அப்படிங்கும்போது அஷ்டமத்தில் சனி இருந்தாலே அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, அது இல்லாமல் 9ல் ராகு, பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கார். குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரைக்கும் 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்த வேலை சார்ந்த அழுத்தங்கள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். பாக்கியஸ்தானம் அப்பா வகையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். தந்தை வழி சொத்துக்களோ தந்தை வழி ஆரோக்கியத்தையோ கெடுத்துருக்கும், தந்தைக்கு ஆரோக்கியம் கெடுத்துருக்கும். இந்த மாதிரி விஷயம் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது 10ல் குரு பதவி போகும் அப்படி சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது வேலை விஷயங்களில் சில பிரச்சனைகளை ஏற்படும். அதனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரொம்ப பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான காலம் வந்துக்கிட்டு இருக்கு. 8ஆம் இடத்து சனி தேவையில்லாத அவமானங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்கும்போது லாபத்தில் பிரச்சனை, தைரியமாக ஒரு புது முயற்சி எடுத்தால் அதில் ஒரு தோல்வி, இளைய சகோதர வழியில் பிரச்சனை, புத்திரபாக்கியமே இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திரபாக்கிய பிரச்சனை, அது எல்லாமே இப்போ 8ல் இருக்கிற சனி பார்க்கும் இடத்துல உள்ள இடமெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அது சனி திசை வரையாக சொல்லவே வேண்டாம். அஷ்டம சனியும் சனி திசையும் சேர்ந்தவங்களுக்கு படிக்கிற விஷயமே ஒரு டிகிரி கிராஸ் பண்ணாலே பெரிய ப்ராப்ளமாக தெரியும். படிக்கவே முடியாது, மந்தத்தன்மையும் சோம்பேறித்தனமும் வந்திருக்கும். லவ் விஷயத்தில் ரொம்ப பாதிப்பு அதிகமாக கொடுத்துருக்கும். இந்த நேரத்தில் என்ன நினைப்பாங்கன்னா, தேவையில்லாதெல்லாம் நினைப்பாங்க. படிக்கிற காலத்தில் லவ் விஷயம், யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு லவ்ங்கிற விஷயம் கண்டிப்பாக வரும். அது வயசுக்கு உண்டான விஷயம். அந்த சனி திசையில் அது ஆகாத ஒன்று, அதுவும் அஷ்டம சனியில். இதனால் மாற்று பாலினத்தினரோடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. மனசுக்குள்ளேயே அந்த விஷயமே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாலே பிரச்சனை தான். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது புதன் திசை. புதன் திசை 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். இது விரையாதிபதி 3ஆம் அதிபதி, அதாவது விரையாதிபதி புதன் தசை. இது விரையாதிபதி தசை. சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். படிப்பில் பாதியிலே விட்டவங்களுக்கு இப்போ பாதிப்பு இல்லாமல் தொடருவாங்க. வெளிநாடு தொடர்புடைய படிப்புகளை படிப்பாங்க. அனிமேஷன், 3D அனிமேஷன்ஸு, டிஸ்னி, இந்த மாதிரி சில விஷயங்களில் அனிமேஷன் படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கூடிய படிப்புகளில் படிப்பாங்க, டெக்னிக்கல் லெவலில். புதன் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்னால இசிஇ, ட்ரிபிள்இ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிப்பாங்க. இசிஇ பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க நிறைய பேர். ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அஷ்டம சனியும் இருக்கு இல்லையா, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்கும். ஒரு 4 மாதத்துக்கு உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும், வேலை சூப்பராக போகும். 4 மாதம் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்துரும். எவ்வளோ பண்ணாலும் ஆனால் பணம் சேலரி வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 100% இல்லை 200% நீங்கள் உழைப்பு கொடுத்தாலும் சேலரி அந்த அளவுக்கு கிடைக்காது. அது 4 மாதத்துக்கு மட்டும்தான். மே மாதத்துக்கு அப்புறம் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி வெளிநாடு படிப்பு, வெளிநாடு சார்ந்த படிப்புகள்லாம் நிறைய உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும். கடல் சார்ந்து போகிறவங்க, கடல் கடந்து போகிறவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கணும். அஷ்டம சனினால் ஒரு சில தடைகள், மன அழுத்தங்கள், சொன்னால் ஏதாவது கான்ட்ரவர்சி ஆயிரும். நீங்கள் பேசினாலே ஒரு பிரச்சனை வந்துடும், விமர்சனத்துக்குள்ளாவீங்க. அதனால் இந்த ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்ககிட்ட உங்கள் கருத்துக்களை சொல்லாதீங்க. யாராவது கருத்து உங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதை கண்டுக்காதீங்க, அப்படியே கடந்து போங்க. அப்படி கடந்து போனால் மட்டுமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப உயர்வான காலகட்டங்கள். கேது திசை 39 வயசு வரைக்கும், 46 வயசு வரைக்கும். இந்த கேது திசை பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுக்காது. ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். திருப்தி அப்படிங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னா குரு கேதுவை பார்க்கறதுனால 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சில தனதானியங்கள் கொடுத்து எல்லாமே பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாரு.
இப்போ 11ஆம் இடத்துக்கு ஏப்ரல் மாதத்துக்கு 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்கும்போது 3 5ங்கிறது அஷ்டம சனியில் சனி பார்க்குற இடம். அது 50% நிவர்த்தி ஆகும்போது தைரியமாக ஒரு புது முயற்சி எடுத்து ஜெயிப்பீங்க. இது வரைக்கும் இளைய சகோதர பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இளைய சகோதர பிரச்சனை மறைஞ்சிரும். கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கறதுனால குரு ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு 39 வயசு 46 வயசில் செகண்ட் மேரேஜ் லேட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு கூட இப்போ மேரேஜ் ஆகும். ஏன்னா குரு கேதுவை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை சுக்கிரன். ஓகேங்களா? சுக்கிர திசை இதனால் குருவோடைய நட்சத்திரம் பெரிய பாதிப்புகளை வராமல் 8ஆம் இடத்து சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. என்ன கொஞ்சம் பேசாமல் கடந்து போகணும், பொறுமையாக இருக்கணும். இது ஒன்று தான். நிறைய பேர் பேசுனாங்கன்னா அந்த பேச்சை கண்டுக்காமல் போங்க. நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பண்ணணும். வீடு கட்டுவீங்க, புது வாகனம் வாங்குவீங்க. பழைய வாகனம் வாங்குறது ரொம்ப பெட்ரு. செகண்ட் ஹேண்டு வாங்குறது, செகண்ட் ஹேண்டு ஹவுஸ் ரெனோவேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும், நஷ்டங்களை கொஞ்சம் கொடுக்கும். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க, கேரண்டிகள் இது போடாதீங்க. இந்த காலகட்டம் ரொம்ப உஷாரான காலகட்டமாக பாருங்கள். பணம் நிறையா வரும், கான்ட்ரவர்சியும் சேர்ந்து வரும், விமர்சனத்துக்குள்ளாவீங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அது உங்களோட ஏமாத்துறதுக்குன்னா ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. தைரியம் வீரியமாக எடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு சில 50% முன்னேற்றம் இருக்கும். புத்திர வழியில் பாக்கியங்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களோட பேரம்பேத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் உங்களுடைய பையனோட பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ திருமணம் ஆகக்கூடிய யோகத்தையும் உங்கள் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய யோகத்தையும் கொடுத்துரும். கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, சொந்த வீட்டுக்கு போவீங்க. இந்த மாதிரி காலகட்டம் சுக்கிர திசை. இந்த திசா காலங்களில் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். அடுத்தது சூரிய திசை. சூரிய திசை 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். ராசி 2ஆம் அதிபதி திசை ராசிக்கு. ராசி சூரியனை சனி பார்க்கறதுனால அப்பா பிள்ளைக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். நன்மை தீமைகள் 50% கிடைக்கும். செலவினங்கள் அதிகமாகும். பப்ளிக் செக்டாரில் உள்ளவங்க, கவர்மெண்ட் செக்டாரில் உள்ளவங்க இந்த நேரத்தில் ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து இது பண்ணுறீங்கன்னா சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். அப்பா வழி சொந்தத்துலேயும் அப்பா வழி ஆரோக்கியத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தாகும். ஆனால் பெரிய அளவில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. பாதிப்புகள் அதிகமாக கொடுக்காது. பெரிய கெடுதல்களை கொடுக்கலான்னு தடை தாமதங்களை நிறையா கொடுத்துரும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஃப்ரீ ஒகேஷ்னலாக நீங்கள் இருங்க. இந்த 2024 மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரிய சூரிய திசைங்கிறது சனிக்கு, அஷ்டம சனிக்கு ஆகாத திசை அப்படிங்கிறதுனால எதுலேயும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதை கொடுக்கும். சந்திர திசை 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். பொதுவாக சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை அப்படிங்கிறது அஷ்டம சனிக்கு ஒரு ஆகாத திசை தான். செவ்வாய் வரைக்குமே போகும். சனிக்கு ஆகாத திசைனாலும் தாயார் உடல்நிலையில் ஒரு சில தொந்தரவுகள், பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள், வண்டி வாகனத்தில் பிரச்சனை. ரெனோவேஷன் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தான தர்மங்களை இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள். கடல் கடத்து போகிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். சில பேர் மெடிக்கலுக்காக போவாங்க, அது அதர் கண்ட்ரீஸ்க்கு. அவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கணும். ஆரோக்கியத்தில் சீர்கேடு, உறவினர்கள் வழியில் பிரச்சனைகள், வரன் தேட இடத்துல வரனால் ஒரு சில பிரச்சனைகள், உங்களுடைய பேரம்பேத்திங்களும் உங்களுக்கு சரிவர கான்டாக்டில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா தூர தேசத்துக்கு பயணம் படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஃபாரின்லேருந்து வந்தோன்னா நம்மளுக்கு என்றைக்கா ஒரு நாள் அந்த மன அழுத்தன்றது நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா பெரியவங்க ஆக ஆக தான் பாசம் அதிகமாக இருக்கும் பேரம்பேத்தி மேலே. அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒரு ஆன்மீக வழியில் உங்களுடைய நாட்டத்தை செலுத்துங்க, ரொம்ப நல்லது கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் திசை 82 வயசுலேருந்து 89 வயசு. இந்த செவ்வாய் திசையில் சகோதர வழியில், பங்காளி வழியில் பிரச்சனை வரும், ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். முக்கியமாக
யாரையாவது நம்பி பணத்தை இழக்கக்கூடிய தருணம். ஏதாவது சொன்னால் அது ஒரு பெரிய விஷனாயிரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில தொந்தரவுகள் ஏற்படும் உடல்நிலையில், மன அளவில் ஒரு சில அழுத்தங்களை கொடுக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் பார்த்து ஜாகிரதையாக இருக்கக்கூடிய திசை செவ்வாய் திசை. இந்த நேரத்தில் சர்ஜரி அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் ரொம்ப கடுமையான ஃபாலோ பண்ணுங்கள், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது ராகு திசை 89 வயசுலேருந்து 107 வயசு வரைக்கும், நான் 99 வயசு வரைக்கும் சொல்கிறேன். ராகு திசையை சந்திக்கிறவங்க சில இடர்பாடுகளும் அவமானங்களும் பிரச்சனைகளும். ஏங்க நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவாக எதுவுமே இல்லையா ராகு திசையில்? ராகு யோக திசையாக இருப்பின் உங்களுக்கு நல்லதை கொடுத்துரும். உங்களோட ஃபேமிலிக்கு நல்லதை கொடுக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது கொடுத்துரும். உங்களுக்கு இந்த சில தொந்தரவுகள் ஏற்படும், மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள். ஏதாவது தப்புன்னு நினச்சிங்கன்னா அந்த முடிவு எடுக்காமல் இருங்க, அதுவே மிகப்பெரிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடாக தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை ரெண்டாக கட் பண்ணி உடச்சி அதில் கொஞ்சோண்டு நெய், ஒரு சொட்டு நெய்யாவது போடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க முழுக்க, மஞ்சள் குங்குமம் 5 மஞ்சள் குங்குமம் வைங்க, வச்சு சிகப்பு திரியில் விளக்கு போட்டுட்டு கால பைரவருக்கு ராகு காலத்துலேயோ சனிக்கிழமை ராகு காலத்துலேயோ இல்லை சனிக்கிழமைகளோ தேய்பிறை அஷ்டமியிலையோ பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும். வெள்ளை பூசணியில் கொஞ்சமாக உள்ளுக்க நோண்டி அதில் நெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு சொட்டு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி அதில் உங்களுடைய சிகப்பு திரியில் பெரிய திரியாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக அந்த கால பைரவர் உங்களோட சனியோடைய தாக்கத்துலேருந்து உங்களை காப்பாற்றுவார். முடிஞ்சால் புளி சாதம், தயிர் சாதம் அது தானமாக கொடுங்க, ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கால பைரவர் உங்களை காப்பாற்றுவார். குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் வழிபாடும் பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு வெறும் தண்ணியை ஊற்றி விளக்கு போட்டுவாங்க, ரொம்ப நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிங்கன்னா ரொம்ப சுபிட்சம் ஏற்படும். வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இடர்பாடுகள்லாம் குறையும். இதனால் கெட்டது நடக்காமல் இருந்தாலும் மிகப்பெரிய நன்மை, அந்த நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.